ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. வார்த்தைக்காக ஆயத்தமா இருக்கிறீங்களா? 7 மணி ஆயிடுச்சுங்க. இன்னொரு முறை தேவனுடைய வசனத்தை தியானிக்க அனுதின தியானத்தை உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். நீங்க அனைவரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று. வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, நமக்கு நன்றியப்பா, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கும் எங்களோடு பேசும்படி இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? என்ன சொல்றதுன்னு கேக்குறீங்களா? கஷ்டத்துல இருக்கிறீங்களா? துக்கத்துல இருக்கிறீங்களா? எதிர்பார்க்காத ஒரு சோதனை வந்ததா? சில முறை நாம கேட்கிற விஷயங்கள் நம்மை சோர்வடைய செய்யும். முக்கியமா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டார் நம்ம நல்லா இருந்தா கூட நம் பிள்ளைகளை குறித்தோ, நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்தோ, நம் பெற்றோரை குறித்தோ சில நேரம் நமக்கு கூட ரொம்ப மனவேதனையாக இருக்கும். என்றைக்கு என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ தெரியாத நிலைமையில இருக்கிறவங்க இன்றைக்கு சில துக்கமான விஷயங்களை கேட்கும்போது நாம பதட்டப்படுவோம், ரொம்ப வேதனைப்படுவோம். எதிர்பாராத ஆக்சிடென்ட்ஸ், மரணங்கள் தாங்க முடியுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிசாசு அநேகரை நெருக்குகிறாங்க. டிஸ்டர்ப் செய்யறதுனா என்ன செய்வான்னு சொன்னா, சண்டைகளை உருவாக்குவது, ஒருவரை ஒருவர் தூஷிப்பது, ஒருவருக்கொருவர் தீங்கு செய்வது, ஒருவர் மேல் ஒருவர் குற்றங்களை சுமத்துவது, அனாவசியமான நிந்தைகளை பெறுவது, செய்யாத தவறுகளுக்கு கற்பனைகளால நிந்திக்கப்படுவது, ஒண்ணுமே இல்லைனாலும் அதை குறித்து எதேதோ யோசிச்சு நம்ம பயப்படுவது, வேதனைப்படுவது, என்ன ஆயிடுமோ வருங்காலம் என்கிற ஒரு பயம், இப்படி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன ஆகுமோ என்கிற பலவிதமான கஷ்டங்கள். நான் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன கஷ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸ்பெசிஃபிக்கா இது அதுன்னு சொல்லிட்டு இருந்தா நமக்கு இருக்கிற டைம்லாம் இதுக்கே சரியா போயிடுங்க. சரீரத்தில், மனசுல, ஆவியில் அழிந்து போகிற சூழ்நிலை, அல்லது போராடுகிற சூழ்நிலை, அல்லது தோற்று போன சூழ்நிலை, உடைந்து போகிற சூழ்நிலை மனித வாழ்க்கையில சர்வசாதாரணம். இன்னும் நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம் இல்லைங்க. இந்த உலகம் நல்லதில்ல. இன்னும் இந்த உலக அதிகாரியாகிய சாத்தான், அவன் தோற்று போன சத்ருவா இருந்தாலும் வாலாட்டுகிறான்ல. விசுவாசிகளாகிய நம்ம வசிக்கிற இந்த சரீரம் இன்னும் மண்ணுதான்ல, மகிமை சரீரம் இல்லைங்க. அதனால அநேக நேரம் அநேக விதமான போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? பாவத்தினாலே அநேகர் போராட்டத்துக்குள்ள போறாங்க. அந்த பாவத்திலேயே போராடி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பாவத்தினால் இன்னும் மோசமான நிலைக்கு போய்கொண்டு நல்லாதான் இருக்கிறோம் நம்ம நினைக்கிறாங்க. ஆனா பிரச்சனை யாருக்குன்னா, தேவனுக்காக வாழணும்னு, தேவனுடைய கையில பயன்படணும்னு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல. தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் முன்பு நமக்கு பெரிய சோதனையை அனுமதிப்பாரு. He won't send, அவர் அனுமதிப்பார். என்னங்க, சாத்தானு போய் யோபுவை சோதிக்க அனுமதி கேட்டான் பாருங்க. அநேக முறை தேவன் நம்மை பரிசோதனை செய்வதற்கு, இந்த பாடுகளில் நிற்போமா, இந்த சோதனையில நம்ம விசுவாசத்தை பயன்படுத்துவோமா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் மேல ஆதாரப்படுவோமா, அவரை வேண்டிக் கொள்ளுவோமா என்று அறிந்து கொள்வதற்கு நம்மை விட்டுருவாரு. சில பயங்கள் நம்மை பிடித்து அலைக்கழிக்கும் போது, நாம எமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிருக்கும் போது, கோபத்துல பொங்கிக் கொண்டிருக்கும் போது நம்ம செய்யற தீர்மானங்கள் பல விளைவுகளை ஏற்படுத்துங்க. டோன்ட் மேக் a decision when you're angry. யாரோ ஒன்னு ஏதோ பேசினாங்கன்னு நீங்க உடனே பதிலுக்கு பதில் கொடுக்காதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட குறுகிய நேரத்துல ஆவேசத்தினால எடுக்கிற தீர்மானங்கள் சரியா இருக்காதுங்க. அதனுடைய விளைவுகள் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன செய்யணும்? எஸ்ஸும் சொல்ல முடியாது, நோவும் சொல்ல முடியாது, ஊம் சொல்ல முடியாது, ஊம் சொல்ல முடியாது.
ஆமா இல்ல ரெண்டும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யணுமோ தெரியாம அநேகர் அழுவாங்க, ஓடி போவாங்க, தீங்கு செய்து கொள்ளுவாங்க, மற்றவங்களுக்கு தீங்கு செய்வாங்க. ஐயோ, இதெல்லாம் தப்புதாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல தான் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்ற விஷயத்தை நினைவு கூறணும். முக்கியமா நாம பசியோடு இருக்கும்போது, களைத்து போயிருக்கும்போது, வெறுப்பாக இருக்கும்போது பிசாசு ரொம்ப சோதிப்பாங்க நம்மை. ஏனென்றால் நாம பலவீனரா இருக்கிறோம். பலவீனமா இருக்கும்போது அட்டாக் பண்ணா ஈஸியா நம்ம அவனுக்கு விழுந்து போவோம். நீங்க கவனிக்கணும், நீங்க மனசோர்வா இருக்கும்போது, நொந்து போயிருக்கும்போது, மனசு சரியில்லைன்னும் போது முன்பு பலத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவரின் வசனத்தை தியானிங்க. ஈவன் சரீர பலவீனங்கள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக மாறும். நம்ம தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காவிட்டா, சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடாவிட்டா, உங்க உடல் பலவீனமாயிட்டா ஆவியில வெற்றியை பார்ப்பதற்கு, பிசாசை எதிர்ப்பதற்கு கஷ்டமா இருக்கும். தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒரு வசனத்தை மட்டும் தியானிப்போம். தாவீதை குறித்து சாமுவேல் 1வது புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10 வசனம். 1 சாமுவேல் 21 10 வசனம். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு பயந்து தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான். தாவீது கூட பயப்படுவாரா? எத்தனையோ சங்கீதத்துல எனக்கு பயம் இல்ல, ஒரு சேனை எனக்கு எதிராக வந்தாலும் எனக்கு பயம் இல்லை என்றவர் அடிக்கடி சொல்லுவார். உண்மைதான். எத்தனையோ போராட்டங்களை போராடி 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 போராட்டத்துக்கு பின்னாடி போராட்டம் அவரை பின்பற்றின போது ஒரு நேரம் வரதுக்குள்ள பாவம் சோர்ந்துட்டாரு, களைத்து போயிட்டாரு. மனைவியோடு போராட்டம், பிள்ளைகளோடு போராட்டம், மாமாவோடு போராட்டம். ராஜாவாகிய மாமனார் எதை செய்யவும் ஆயத்தம். அவரு கொல்லணும்னு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. எவ்வளவு பொறுத்தாலும் இன்னும் துரத்தி கொண்டே இருக்கிறாரு. இனி ஓட முடியாம சோர்ந்துட்டாரு, பயந்துட்டாரு. கோலியாத்தை பார்த்து பயப்படல, ஆனா தன்னுடைய பலவீனங்களை பார்த்து கொண்டு பயந்துட்டாரு. இன்னும் எவ்வளவு காலம் பொறுத்துக்கணும் இல்லங்க? இன்னும் எவ்வளவு காலம் பொறுக்கணும் இப்படிப்பட்ட கணவரை? எவ்வளவு காலம் பொறுக்கணும் இப்படிப்பட்ட மனைவிய? எவ்வளவு காலம் இந்த பிள்ளைங்க என்ன நோகடிச்சிட்டு இருந்தா நான் பார்த்து கொண்டு இருக்கணும்? இன்னும் எவ்வளவு காலம் இந்த பினான்சியல் போராட்டம், இந்த பொருளாதார நெருக்கடியோடு நான் எவ்வளவு காலம் போராட வேண்டும்? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்ன செய்தாலும் பில்ஸ் அப்படியே இருக்க, ஒன்னும் செய்ய முடியலையே. பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்ற வார்த்தையை மறந்து விடுகிறோம். அவர் உதவி செய்வார் என்ற விஷயம் மறந்து விட்டோம். பயங்க நம்மை பலவீனர் ஆக்கி விட்டுருங்க. பயம் வேதனை உள்ளதுன்னு பைபிள் சொல்லுதுங்க. ஆபத்து நாளில் நீ சோர்ந்து போனால் உன் பலன் குறுகி போகும். பயந்துட்டாரு பாவம். இவ்வளவு தைரியமா இருந்த, எவ்வளவு யுத்தங்களையும் ஜெயங்களையும் பார்த்த தாவீது இங்கே பார்த்தா சவுலுக்கு பயந்து ஆண்டவர்கிட்ட ஓடாம, ஆண்டவர் சமூகத்துக்கு போகாம அங்க இருக்கிற ஆகீஸ் ராஜாவின் இடத்துக்கு போயிட்டாரு. அந்த ஆகீஸின் ஊழியக்காரர் இவனை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க பயந்து போறாங்க. இவன்தானே கோலியாத்தை கொன்றவன், ஆயிரக்கணக்கானோரை கொன்றவன், நம்மிடம் வந்திருக்கிறானே, நம்மை கொன்று விடுவானோ என்னமோ. சரி, இவன் நமக்கு சரண்டர் ஆயிட்டா இவனை வைத்து நம்ம நம்முடைய சத்துருக்களை ஜெயிக்கலாம் என்ற அந்த விஷயத்த ராஜாவின் இடத்துல கொண்டு வந்தாங்க. என்னங்க, அவங்க ராஜாவோடு பேசிக்கொண்டிருக்கையில் பாடலோடு இவனை கொண்டாடினார்கள் என்று ராஜாவுக்கு சொல்லப்பட்ட போது அந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, சவுலுக்கும் பயப்பட்டாரு, இங்கே காத்தின் ராஜாவாகிய, என்னங்க, அந்நிய ராஜாவாகிய ஆகீசுக்கு
இப்படிப்பட்டவர்களை ஜெயிக்க தான் தேவன் தன்னை பலப்படுத்தினார் என்று மறந்து அந்த ராஜாவுக்கு பயப்படுகிறாரு. ஒரு முறை பயம் நம்மை பிடிச்சிட்டா எல்லாத்துக்குமே பயப்படுவோங்க. பயத்தினாலே வேதனை உண்டாகும். பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்ல. எங்கே ஓடி போவோங்க? அவரே நம்முடைய அடைக்கலம். மனுஷங்க கிட்ட ஓடி போனா இன்னும் அதிக பயங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. இருக்கிற பயம் போயிட்டு புதிய புதிய பயங்கள் வந்து பிடிச்சுக்கும். மனுஷங்க கிட்ட உங்க பயங்களை குறித்து சொல்றீங்க, மனுஷங்க கிட்ட உங்க சூழ்நிலையை சொல்லிக் கொள்றீங்க, நீங்க அவங்களுக்கு இலக்காரமாவீங்க, அவ்வளவுதான். அவங்க உங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு தங்கள் சுயநலத்துக்கு உங்களை பயன்படுத்தி கொள்வாங்க. கர்த்தரிடத்துக்கு போங்க. கர்த்தரிடத்துக்கு போகாம பயம் இங்க ஜாஸ்தியானதும் என்ன செய்யறாரு? இன்னும் என்ன செய்யணுமோ தெரியாம 13ஆம் வசனம். தாவீது அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி பித்தங்கொண்டவன் போல் காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். பைத்தியத்தை போல ஆக்ட் பண்றாங்க. ஒரு நேரம் நம்ம சொல்லுவோம், பைத்தியம் பிடிக்குது எனக்கு, எப்படி வாழணுமோ புரியல, எப்படி சமாளிக்கணுமோ தெரியல எனக்கு. என்னங்க, when you give up, விட்டு விடும் போது இந்த சூழ்நிலை தான் இருக்குங்க. என்னால முடியல என்னால முடியல என்னால முடியலங்க, என்னால இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல, இந்த போராட்டங்களை போராட முடியல, இனி என்னால முடியாதுங்க, நிறைய போராடிட்டேன், ரொம்ப காலம் போராடிட்டேன், இனி என்னால முடியாது, இதுதான் என் வாழ்க்கையா, இனி இப்படிதான் போராடணுமா? என்ன இந்த வாழ்க்கை, எதுவுமே கையால் ஆகாதவனாக, பைத்தியம் பிடிக்குது எனக்கு. இனி பைத்தியக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க சிரிப்பாங்க, அவங்க அழுவாங்க, கீறி கொள்ளுவாங்களாம், நுரை தள்ளி வழியுமா, துணி கழண்டு போனாலும் எதுவும் தெரியாது அவங்களுக்கு. எது குறித்தும் கவலை இல்லை, யாரு என்ன நினைச்சா என்ன எனக்கு. பைத்தியத்தை போல செய்து கொண்டிருந்தா அந்த ராஜா, என்ன பைத்தியத்தை கொண்டு வந்தீங்க என்னிடத்திற்கு? இப்பவே பைத்தியம் பிடிச்சவங்க அநேகர் இருக்கிறாங்க நம்ம கிட்ட. இந்த பைத்தியம் பிடிச்சவனை நம்ம என்ன செய்வோன்னு விட்டுட்டா அப்பாடி ஆபத்து போயிடுச்சுன்னு நினைச்சாரே தவிர, ஒரு வாய்ப்பு கொடுத்தார் சத்ரு ராஜாவை ஜெயிப்பதற்கு. ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அந்த சத்ரு ராஜாவின் இடத்துல தேவனை மகிமைப்படுத்த. ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் ஒரு சங்கீதத்தை எழுத. ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆனா விட்டு விட்டாரு, கையை தூக்கிட்டாரு. எல்லா போராட்டமும் நமக்கு ஒரு வெற்றிக்கு வாய்ப்புங்க. ஒவ்வொரு பாடுகளிலும் தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லா விஷயத்திலையும் நம்ம தேவனையே சார்ந்து கொண்டா அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில பார்ப்போம். டோன்ட் கிவ் அப். எப்பவுமே கூட இனி என்னால முடியாது, எனக்கு பலன் இல்ல, இனி என்னால முடியாது என்ற வார்த்தை நம்ம வாயில வரக்கூடாது. பலவீனமா இருக்கும்போது கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவன் புது பலனை பெறுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது மனுஷர் நடுவில் இருந்தா, மனுஷங்க ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டா நீங்க இன்னும் கலங்கி கொண்டுதான் இருப்பீங்க. முக்கியமா உங்க மனசு சரியில்லாம இருக்கும்போது, உங்க சிந்தனையில சோர்ந்து போயிருக்கும் போது, நீங்க அந்த அறையில அந்த ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத விட நீங்க வெளியே வாங்க. உங்க உடலுக்கு வேலை கொடுங்க, ஓடுங்க, நடங்க, விசாலமான இடத்துக்கு போங்க, தனியா போங்க, மௌனமா இருங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, மௌனமா இருங்க. வாயின் வார்த்தைகளால் நம்ம தவறு செய்வோம். அநேக முறை நம்முடைய வாயின் வார்த்தைகள், நாம அந்த சோர்ந்து போன நேரத்துல பேசின அவிசுவாச வார்த்தைகள், தவறான அந்த வார்த்தைகள், மற்றவர்களை கேவலமாக பேசுகிற வார்த்தைகள் வந்துருங்க. தீர்ப்பு தீர்க்கிற வார்த்தைகள் வந்துரும். நாம இன்னும் குற்றவாளிகள் ஆயிடுவோங்க. சலிப்பா இருக்கும் போது வாயை மூடிக்கோங்க, பேசாதீங்க, பொறுங்க. சரீரத்தை கட்டுப்பாட்டுல வைக்க அதற்கு பயிற்சி கொடுங்க. தனியா எங்கேயாவது போங்க, ஏகாந்தமான இடத்துக்கு போங்க, மௌனமா இருங்க. தேவன் பேசுவாரு, தேவன் பலப்படுத்துவாரு, தன் ஆலோசனைகளால் நிரப்புவாரு. உங்க ஆலோசனைகளாலேயே நிரப்பிக்கொண்டு எப்படி 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 என்ற போது தேவன் தம்முடைய விசேஷமான யோசனைகளை கொடுக்க முடியாது. நீங்க மௌனமா இருக்கும்போது தேவன் தம்முடைய விலையேற பெற்ற எண்ணங்களை உங்களுக்கு கொடுத்து உங்க யோசனையை சரி செய்வாரு. இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க. எப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலும் பயப்படாதீங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை எங்களை பாருங்க ஆண்டவரே. அநேக முறை அப்பா எங்க வாழ்க்கையில களைத்து போகிறோம், சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே.
விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நாங்க, ஊழியர்கள் என்று சொல்லும் நாங்க கூட, எத்தனையோ ஜெயங்களை சாதித்தோம் என்று சொல்கிற நாங்களும் அந்தந்த நேரத்தில் தோற்று போன சூழ்நிலைகளில் நொந்து போன நிலைமையில பலவீனம் ஆகிவிட்டு வைத்தியங்களை போலாகி எதுவும் செய்ய முடியாத, எதையும் சாதிக்க முடியாத சூழ்நிலைகளில் இருந்து விடுகிறோம் அப்பா. யார் யார் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, இந்த போராட்டங்களை இனி என்னால போராட முடியாது, இந்த பாடுகளை என்னால தாங்க முடியல, இனி என் வாழ்க்கையெல்லாம் போராட்டம் தானா, இந்த நெருக்கடிகள், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லையா என்று சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, தேவனிடத்துல விசுவாசம் வைப்பதற்கு, தேவனே என்னுடைய அடைக்கலம் என்று உம்மிடம் அடைக்கலம் பெறுவதற்கு, என்னை பலப்படுத்துகிறவரால என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கவும் உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியின் காரியங்கள் எங்கள் இருதயத்திலே தொடரும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கலைத்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, டோன்ட் கிவ் அப், விட்டுறாதீங்க. அவர் பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க, அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்காக ஜெபிக்கணும்னா 8939801234க்கு ஒரு டெக்ஸ்ட் ஆகுது, வாய்ஸ் மெசேஜ் ஆகுது, குறிப்பாக எந்த விஷயம் ஜெபிக்கணுமோ, எதுல சோர்ந்து இருக்கிறீங்களோ, எந்த விஷயம் நீங்க போராடுறீங்களோ தெரியப்படுத்துங்க. அந்த விஷயத்தை தேவ சமூகத்துல வைத்து நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க, தேவன் பலப்படுத்துவாரு. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க வாய்ஸ் மெசேஜ் அல்லது உங்க டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எங்க இருந்து பார்க்கிறீங்களோ அதை டைப் பண்ணுங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தேவனுடைய செய்திகளையும் புதிய பாடல்களையும் வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு போஸ்ட் பண்றோம். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு, ஆவிக்குரிய பலனை பெறணும்னு, இப்படிப்பட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு யாருக்காவது நீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்